வணக்கம் நண்பர்களே. இந்த 2 பெண் ஆளுமைகளும் அல்லது இந்த 2 பெண்களும் 2026 சட்டசபை தேர்தலில் களமிறங்கினால் திராவிட கட்சிகளுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கும், பெரும் பின்னடைவை சந்திப்பார்கள் என்று அரசியல் கள ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். யார் அந்த 2 பெண்மணிகள்? அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். 2003ஆம் ஆண்டில் தலைப்பு செய்தியாக ஒவ்வொரு செய்தித்தாள்களும் தலைப்பு செய்தியாக வந்தவர் செரீனா. யார் அதை இந்த பேரை இப்பவும் சரியாக அறியாதவங்க. செரீனா அதிமுக ஆட்சி காலத்தில் கஞ்சா வழக்குகளால் கைது செய்யப்பட்டு பல வருடங்கள் அவர் சிறைவாசம், நீதிமன்ற நடவடிக்கை என்று ஒரு பெரிய தொடர் சோதனையை சந்தித்தார். செரீனா மறைமுகமாக மறைந்த நடராஜன், சசிகலா நடராஜன், சசிகலா இப்போ இருக்கிற அம்மையார் சசிகலாவுடைய கணவர், அவரோடு ஒரு ரகசிய தொடர்பில் இருந்தார் என்று ஒரு செய்தி வெளியானது. அதைத் தொடர்ந்து தான் அவர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டார் செரீனா. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை திசை மாறி அவர் 2012க்கு பிறகு எங்கு இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போது அவரை தேர்தல் அரசியல் களத்தில் 2026 தேர்தலில் பயன்படுத்தி திராவிட கட்சிகளுக்கு எதிராக அவர் சொல்லப்போகும் உண்மைகள், பல திடுக்கிடும் உண்மைகள், பல திருப்பங்களை ஏற்படுத்தும். அரசியல் அந்த 2026 தேர்தல் அரசியலில் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் என்று சில கட்சிகள் நம்புகின்றன. இன்னொருவர் செய்தி வாசிப்பாளர். அவர் 80களில் மிக பிரபலமாக இருந்தவர். அவர் இடையில் ஒரு புத்தகம் வெளியிட இருந்தார். ஆனால் சில தலையீடுகள் காரணமாக, அரசியல் தலைவர்களுடைய தலையீடு காரணமாக அதை நிறுத்தி வைத்திருந்தார். அவருடைய பெயரை நான் குறிப்பிட வேண்டியது தவிர்க்க விரும்புகிறேன். காரணம், அந்த நான் சொல்கிற அந்த செய்தி வாசிப்பாளர் அவர் பெயரை கூறினால் அவருக்கு இப்போ 80களில் பிரபலமானவங்கன்னா இப்போ அவங்களுக்கு வயசு என்ன இருக்கும், என்ன வயதில் இருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்கள போய் இப்போ தர்ம சங்கடப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் அவரையும் தேர்தல் களத்தில் பயன்படுத்தி திராவிட கட்சிகளை கொஞ்சம் அசைச்சு பார்க்கலான்ற முடிவில் திராவிட கட்சிகளுக்கு எதிரான கட்சிகள் முடிவெடுக்கின்றன. அந்த 2 பெண்களும் அரசியலுக்குள் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுவார்களா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.